இல்ல அவரு தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள வந்து கண்காணிச்சு கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. என்னடா பூ போடுறீங்க? இதெல்லாம் புது பழக்கமா இருக்கு. இதெல்லாம் நம்ம இதுல கிடையாது. அது சொல்றாரு. ஆமா, பதாகைக்கு பால் ஊத்தாத பைத்தியமேங்கிறாரு. ஆமா, ரைட், அவரோட ஸ்டாண்ட் கரெக்டா இருக்கு. ஆமா. பட் டிஎம்கே மாநாட்டில் அது மாதிரி யாரும் ஏற மாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா போனா அவங்க பேசுறத கேட்க போவாங்க. ம். எடப்பாடி மாநாட்டிலே அப்படிதான் தலைவர் என்ன பேசுறாரு. ஆமா. அரசியல் ரீதியான ஒரு மாநாடா இருக்கும் அதெல்லாம். அவர் ஒரு யூனிஃபார்ம்டா இருக்கும். ஆ, ஒரு ஆர்கனைஸ்டு பாலிட்டிஷியன், கரெக்டான வார்த்தை. கரெக்ட். ஒரு நல்ல ஆர்கனைசேஷனா இருக்கும். இது ஆர்கனைசேஷனே கிடையாது. இது ம், ம், ம். இது சும்மா அவுத்துட்ட சேஷன் தானே. எப்படி ஆமா. ஒன்றும் போகலாம், எப்படி ஒன்றும் வரலாம். இது இப்ப இப்ப இந்த விஷயம் நடக்குதுல்ல, இது ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும்? ஏன்னா ஒரு குழந்தை வந்து எவ்வளவோ விஷயத்துக்கு அடம் பிடிக்கலாம். ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்களுக்கு அடம் பிடிக்காத சாப்பிடாம இவ்வளவு விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு அவங்க குற்றம் சொல்றாங்கல்ல. இது ஃபியூச்சருக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? எங்க ஐயா மாவீரன் பழனி பாபா தான் சொல்லுவாரு. ஏய், மணி 9 ஆச்சுரா, எல்லாம் எழுந்து வீட்டுக்கு ஓடுங்க. காலைல பள்ளிக்கூடத்துக்கு அம்மா ஓடும், ஓடு. நீ எல்லாம் அரசியல் கேட்ட என்ன ஆக போகுது அப்படிம்பாரு. உண்மை இதுதானே? தெரிஞ்சிக்க தப்பு கிடையாது. குழந்தைகள் கூட்டத்தை கூட வச்சு மாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பழனி பாபா ஓடு, வீட்டுக்கு ஓடு, எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு ஓடு, காலைல பள்ளிக்கூடத்துக்கு ஓடு. அந்த காணொலியும் இருக்கு. இருக்கு. நீ எல்லாம் அரசியல் கேட்ட என்ன ஆக போகுது? ஆமா, இங்கேதான் குட்டிச்சார் ஆக்கிற போறானோ, நீ வந்து என்ன ஆக போகுதுன்னு. கரெக்ட். அது மட்டும் விஜய் ஃபர்ஸ்ட் நினைச்சாருன்னா, ஆ, மாவட்டந்தோறும் மதிப்பெண் எடுத்த மாணவர்களை வந்து சந்திச்சாரு. பார்க்குறோம்னு சொல்லி சந்திக்க வச்சு அதை ஃபோட்டோவாக்கி அதெல்லாம் அந்த குழந்தைகள் இன்ன வரைக்கும் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்குது. அதையே ஆமா, ரிப்பீட்டடாக வைக்கிற பிள்ளைங்கள் இருக்குது. கரெக்ட். நான் ஒரு பாட்டு பாடட்டுமான்னா டான்ஸ் ஆடட்டுமான்னு சொல்லி ஒரு கோமாளி வேலை பார்த்துங்களா இல்லையா? ஆமா, இது ஒரு ஆர்கனைசேஷனாங்க அது. புரியுது. அங்கே பச்சை புள்ளி அழுதா ஒரு பண்ணை வாங்கி கொடு, ஒரு வடையை வாங்கி கொடு, ஓட்டாங்க போட முடியும். அப்படிதான் இருக்கு. மீனிங் இதுக்கு சரியான விளக்கம் என்கிட்ட இருக்கு. ஓகே. எங்கள் அம்மா இங்கே என்னோட இல்லை, ஃபாரினில் இருக்காங்க. ம். ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் லேவுட்டில் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு நிப்பாட்டிட்டேன் காரை. ம். நிப்பாட்டின்னு லக்கேஜ் எல்லாம் எடுத்து அந்த ட்ராலி பிடிக்கிறதுக்குள்ள எங்கள் அம்மாட்ட என் பையன் ப்ராமிஸ் வாங்குறான். ம். நீ வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும், வந்துரு அப்படின்னா. டேய், என் வீட்லேயே தற்கொலையாடா அப்படின்னு நானும் சரி காதில் வாங்காத மாரியே இருந்தேன். ம். எங்கள் அம்மா எத்தனை வயசாகுது பையனுக்கு? பையனுக்கு என்னங்க 9 10 வயசு 11 வயசு ஆகுதுங்க. இதுதான் பிரச்சனைங்கிறேன். இப்ப ஒரு 18 வயசுல இருக்கவங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்றது கூட அதுவே தவறுதான். இதெல்லாம் போக்சோங்க, இதெல்லாம் போக்சோங்க. Okay. எல்லாம் போக்சோ குற்றவாளிகள் வந்து இது அதுக்குள்ள வருமா? போக்சோ தான் அவங்க பண்றது. குழந்தைகள் மனசை எப்படி காயப்படுத்தினாலும் போக்சோ தான். அப்படியா? டெஃபினட்டா போடலாம்.